டேய் ஃப்ளிப்கார்ட் உனக்கு அவ்வளோதான். இந்த அநியாயத்தை பாருங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்கலான்னு போனால் நமக்கு பொருள் சேஃபாக வரதுக்கு செக்யூர்டு பேக்கேஜிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் வந்து போடுறாங்க. அது 69-69 இப்போ 99 ரூபா ஆயிடுச்சு. இதை தவிர இந்த ஃப்ளிப்கார்ட்டோட இது போன ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அண்ட் ஷிப்பிங் அப்போ பொருள் சேஃபாக வரதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீன்னு ஒரு 29 ரூபா போடுறாங்க. இவ்வளோ கட்டி நம்ம வாங்குற பொருள் ஆஃபரில் வாங்கினோம்னா ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீன்னு ஒரு 49 ருபீஸ். பொருள் பிடிக்கலன்னு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் அதுக்கு ஹேண்ட்லிங் ஃபீ ஒரு 49 ரூபா, கேன்சலேஷன் போட்டால் 150 ரூபா சார்ஜ். இவ்வளோ சார்ஜஸ் கேட்குறான், நம்மளும் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் நம்ம எலக்ட்ரானிக் போட்டு நமக்கு வந்து பொருள் பிடிக்கல ரிட்டர்னாக ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஃப்ளிப்கார்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். எல்லாமே நம்ம சர்வீஸ் சென்டர்கிட்ட பேசிக்கணும். அண்ட் இவ்வளோ காசு கொடுத்து பொருள் அட்லீஸ்ட் சேஃபாக வருதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்படியே வந்தாலும் இவங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறைய பொருளை பிரிக்க தெரியாமல் அவசரத்தில் பிரித்து டேமேஜ் வந்து பண்ணிடுறாங்க பாக்ஸை. அண்ட் அன்பாக்சிங் பண்ணுற ஒரு ஹாப்பினஸும் நமக்கு கிடைக்க மாட்டேது. இருந்த இடத்துலயே ஷாப்பிங் பண்ணலாம், பொருள் வீட்டுக்கு சேஃபாக வரும்னு உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு செருப்பாளையே